Hello students, welcome to Hiba Max 10th standard வந்து சென்டம் ஸ்டடி பிளான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நைட்டு தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்களா. ஒரு வீடியோவில் 5 மார்க்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 5 மார்க்ஸையும் டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேனால நான் புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இனி வரக்கூடிய டேஸில் வந்து ஒரு கொஷின் வந்து புக் அவுட் சைட் வரும். ஸோ நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், அப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல் டெய்லி நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் டெய்லி 5 மார்க் எழுதி பார்க்கும்போது இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வரும், செகண்ட் ரிவிஷன் வரும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ 5 மார்க் வந்து உங்களுக்கு தெரியுது, ஈஸியாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. இந்த சம்ஸோட எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த டே 1 டே 2 வீடியோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்கும்போது உங்களால் அதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டிருக்கு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் போடுற போஸ்டெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சென்டம் ஸ்டடி பிளானுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுருங்க. சரிங்களா? அந்த நோட் புக்கில் வந்து நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ பேஜ் நம்பர் எழுதிக்கோங்க. நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த நோட் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய வீடியோஸ் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? சென்டம் ஸ்டடி பிளான் சீரீஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டே 1ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 4.9. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ரஃப் நோட்டில் எந்த நோட்டில் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸாம்பிள் 4.9 பேஜ் நம்பர் என்ன அப்படின்ட்டு எழுதுங்க. பேஜ் நம்பர் வந்து 167. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டே 1 எல்லாமே எழுதிடுங்க. டே 1 எக்ஸாம்பிள் 4.9 பேஜ் நம்பர். செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 250. பேஜ் நம்பர் 250ல எக்ஸசைஸ் 6.1 9th கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எல்லாமே 5 மார்க் தான். ஸோ செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சீரியஸ் முடிக்கும் போது புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்கணும். செகண்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 6.1 பேஜ் நம்பர் 250 9th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும். தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 282 எக்ஸசைஸ் 7.1 10th கொஸ்டின் ஃப்ரஸ்டம் சம். தேர்ட் கொஸ்டின் ஃப்ரஸ்டம் சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பேஜ் நம்பர் 310 எக்ஸாம்பிள் 8.10. தமிழ் மீடியம் பசங்களும் வந்து கொஸ்டின் நம்பர் தான் கொடுக்குறேன், அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபோர்த்து கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் எழுதணும், பேஜ் நம்பர் எழுதணும். ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் அதில் இருக்கேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.16 ஃபிஃப்த் கொஸ்டின். எக்ஸாம்பிள் சம் எழுதுங்க. பேஜ் நம்பர் 220ல் இருக்குது. பேஜ் நம்பர் 220 5.16. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் எழுதணும், பேஜ் நம்பர் எழுதணும், எந்த எக்ஸசைஸில் எந்த சம்முன்னு எழுதணும். கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுங்க. இந்த 5 கொஸ்டினை நல்லா தரவு பண்ணுங்க. டெய்லி 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். சரிங்களா? டெய்லி நம்ம ஒரு 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் பார்க்க போகிறோம். நமக்கு இன்னும் ஒரு 70 days இருக்குன்னு வைங்களேன். 300+ சம் சால்வ் பண்ணலாம். டெய்லி 5 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். 2 மார்க்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 மார்க்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க் முடிக்கலாம். ஸோ டே 1 புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? எவ்ரி சாட்டர்டே 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தரேன். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ளஸ் டெய்லி 5 கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே எல்லாருமே அட்டென்ட் பண்ணும், அதனால தான் புக் இன்சைட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா தயவுசெய்து இனியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சென்டம் சீரீஸ் முடியும் போது எல்லாருமே புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைண்ட்லி இதை செய்யுங்க. சரிங்களா?
ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக இதோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு நான் என்னென்ன அப்டேட் கொடுக்குறேனோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஆன்லைன் கிளாஸோடது, கிராஷ் கோர்ஸோடது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கனாலே போதும். கம்யூனிட்டி போஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிங்கனாலே போதும். சேனல்லேருந்து நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா சேலஞ்சிங் வீடியோஸையும் பார்க்கலாம். சூப்பராக நம்ம வந்து சென்டம் எய்ம் பண்ணலாம் சரிங்களா. இந்த சேலஞ்சிங் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இன்னும் நம்ம சேனல் பற்றி தெரியணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் சென்டம் எடுத்திங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் வரும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் எனக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க இல்லையா. நீங்கள் செய்கிற ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் எனக்கு நீங்கள் சொல்கிற பெரிய தேங்க்ஸாக இருக்கும். ஸோ கைண்ட்லி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.